ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேரியும் விஜயும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ காவேரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்துட்டு நம்ம யார்கிட்டயா போய் சொன்னா தானே, நம்ம வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ வா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. என்னை தாண்டி உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ என்னாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நின்றுச்சாமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துட்டு வராம வந்துட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிக்கிறாரு. அப்படியா ஆனா நாங்க வேற ஏதோ விஷயம்னு கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சித்தப்பா எல்லாம் சொல்றாங்க. அ இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டி வந்துட்டு, "எந்த மாரி குடும்பத்துல இருந்து உனக்கு பொண்ணு எடுத்திருக்கோம் பாரு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, "இனிமே இத பத்தி பேசுனீங்கன்னா நான் காவேரி கூப்பிட்டுட்டு நான் போயிருவேன். தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க அப்பா பண்ணதுக்கு அவ என்ன செய்வா? அது மட்டும் இல்லாம இது யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரியும் இவரும் பேசுறாங்க. அப்போ காவேரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, விஜய் வந்து "இதுல உன் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. உங்க அப்பா பண்ணதுக்கு நீ என்ன செய்வ? விடு அத பத்தியெல்லாம் பேசாத. உன்ன நெனச்சு எனக்கு கவல இல்ல. அத்தை எப்படி ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிருது. அப்போ கங்காவும் அவங்க பாட்டியும் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட காவேரியோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "ஏம்மா இப்படி இருக்கீங்க? விடிய விடிய இப்படியேவா உட்கார்ந்திருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "நீ வந்துட்டு உன்ன வந்து குமரன் வந்தோன அவன் பாத்துக்குவான். அதுக்கப்புறமா காவேரி அவளுக்கும் பிரச்சனை இல்ல. யமுனாவும் பிரச்சனை இல்ல. நர்மதாவ மட்டும் பாத்து அவளுக்கு ஒரு நல்லத செஞ்சுருங்க. நான் இனிமேல் இருக்க மாட்டேன். நான் எவ்வளவு தூரம் இந்த மனுஷன நெனச்சேன். ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடறனா கூட அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாரா? அப்படின்னு தான் யோசிப்பேன். ஆனா அவர் அங்க நல்லா ஒரு குடும்பத்தோடவே இருந்திருக்காரு." அப்படி சொல்லிட்டு கோவத்துல எந்திரிக்கிறாங்க. நான் இனிமே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவ சாத்திர்றாங்க. கங்காவும் அவங்க பாட்டியும் கதவ தட்டுறாங்க. பாட்டி கதவ திறங்க, கதவ திறங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க திறக்கவே இல்ல. உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாரி எடுத்து மேல ஹூக்ல போட்டு தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டு கட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. கதவ திறங்க, கதவ திறங்கன்னு கதவ தட்டிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க திறக்கவே இல்ல. கரெக்ட்டா இந்த டைம் வந்துட்டு காவேரியும், விஜயும் வராங்க. போய் அம்மாவ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. சரி வா போய் பார்த்துட்டு வரலாம். நான் உன்ன இறக்கி விட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. அங்க வந்து இறக்கி விடும்போதே சத்தம் கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா, அவங்க வந்துட்டு கதவ திறக்கல. விஜய் வந்து கதவ இடிச்சு, கதவ உடைச்சு உள்ள போய் பார்த்தா, தூக்கு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திர்றாங்க. "ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னால இது தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வந்துட்டு, "பொறுமையா இருங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனை தானே. நம்ம இது என்னன்னு கண்டுபிடிப்போம். அவங்க உண்மையா, பொய்யான்னு கூட நமக்கு தெரியாம நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுல என்ன இருக்கு? ஏன் இப்படி நடந்துச்சு? அவங்க நிஜமாவே அவரோட ஃபேமிலி தானா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுவரைக்கும் பொறுமையா இருங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.